நைட்ரஜன் வந்து டயர் க்ரிப்பும் நல்லாயிருக்கும், கோல்டு கண்டிஷன்ஸ்க்கும் சரி அந்த சம்மர் சீசனுக்கும் சரி. போனோம் எக்ஸ்ட்ரா ஆயில் இல்லாமல். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு 10 minutes இப்போ நீங்கள் கிளம்புறீங்க எங்கள் ஆஃபீஸ்க்கோ வெளியே எங்கன்னா கிளம்புறீங்கன்னா, நாட் ஃபார் ஒன்லி ஃபார் டியூக்ஸ், ஃபார் எவ்ரி பைக் ஐம் டெல்லிங். ஓகேங்களா? When you see me, you better run. Rack City, bitch, rack city. ஒரே பெட்ரோல் பங்கா வந்து எப்பவுமே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா வேறு பெட்ரோல் பங்க்கில் யூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா ஒரே பெட்ரோல் பங்கை மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் கரெக்டாக அந்த மைலேஜ் எல்லாமே ப்ராப்பராக தெரியும். ஓகேங்களா? ப்ளஸ் இன்ஜின் ஆயில் வந்து வண்டிக்கு தேவையான இன்ஜின் ஆயில் வந்து நம்ம ஷோரூமில் வந்து பஜாஜ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கேடிஎம் பஜாஜில் வந்து பில்லில் மட்டும் கவனிங்க. சர்வீஸ் பண்ணிட்டு வந்து அப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு வந்து மோட்டோர் ஆயில் தான் யூஸ் பண்ணணும். நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஆர்எஸ் என்எஸ்க்கு வந்து பஜாஜ் ஆயில் ஊற்றுவாங்க. அதே ஆயில் தூக்கி நம்ம ஊற்றிடுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா, நம்ம வண்டி வந்து ஹை கம்ப்ரெஷன், என்எஸ் ஆர்எஸ்லாம் வந்து டாப் ஸ்பீடில் தான் அடிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் BS6 எல்லாம் இப்போது மொத்தமாக குறைச்சிட்டோம். ஸோ இப்போ அந்த அளவுக்கு பவர் இல்லை. இன்னும் இருந்தாலும் அது வந்து நம்மள மாதிரி ஹை கம்ப்ரஸர் கிடையாது. அதனால நம்ம பஜாஜ் ஆயில் ஊற்றணுன்னா என்ன ஆகும்னா, ரேடியேட்டர் உங்கள் வண்டியில் அடிக்கடி ஆன் ஆகும். ஏன்னா பைக் ஓவர் ஹீட் ஆகும். ஏன்னா அந்த ஆயில் வந்து என்னோடய இன்ஜினுக்கு வந்து இதுவாகாது, அது செட் ஆகாது. சரிங்களா? அதில் லைஃப் டைமும் கம்மி. நீங்கள் 4000 இல்லை 4500 மாற்றுற மாதிரி இருக்கும். பட் மோட்டோர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு 6000 யூஸ் பண்ணலாம். ஏன்னா அதில் வந்து ரெக்கமெண்டட் வந்து 7500 கிலோமீட்டர்ஸு. பட் நீங்கள் எப்பவுமே ரெக்கமெண்டட் வந்து 7500னா அதுக்கு முன்னாடி ஒரு 1000 கிலோமீட்டர் 1500 கிலோமீட்டருக்கு முன்னாடி மாற்றிட்டிங்கன்னா உங்கள் இன்ஜின் நல்லாயிருக்கும். ஸோ மோட்டோலே யூஸ் பண்ணுங்கள். அப்புறமா வந்து லிக்விட் மோலி நல்லாயிருக்கும். இது வந்து நான் புது சேனல் தான், எனக்கு யாரும் ஸ்பான்சர்லாம் பண்ணல. பட் வண்டிக்கு எது நல்லதோ அது மட்டும் தான் நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதனால் அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து ஒரு தாட்டி பஜாஜ் ஆயில் ஊற்றுனனால எனக்கு வந்து இன்ஜின் ஹீட் ஆக ரொம்ப நார்மலை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஹீட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஃபஸ்ட் டைம் செகண்ட் சர்வீஸ் நினைக்கிறேன் வண்டி வாங்கும்போது. அதுலேருந்து நான் வந்து எப்பவுமே பில் செக் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்புறமா இன்னொரு சர்வீஸில் சேஞ்ச் பாக்கெட் மாத்திரம்னு சொல்லிட்டு 390 ஸ்பெயின் பாக்கெட் தூக்கி என்னோட 200 போட்டானுங்க. என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் செஞ்சதுன்னா, வண்டி அப்படி ஒரு பிக்கப்பு, எப்படி சொல்கிறதுங்க, வண்டி அப்படியே செகண்ட் கியர் தேர்ட் கியர் போடுறதுக்குள்ளே வண்டி சும்மா 100 கிட்ட இருக்கும். என்னடா இது, நம்ம வண்டி இவ்வளோ பவராக ஏறி போச்சே, என்ன பண்ணானுங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறமா நான் பில் எடுத்து செக் பண்ணால் வண்டியில் பஜாஜ் ஆயிலை ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து 390 சேஞ்ச் பாக்கெட்டை மாற்றி விட்டாங்க. இது எந்த ஷோரூம்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? ஜஸ்ட் கேடிஎம் ஷோரூமில் பண்ணாங்க இந்த மாதிரி. ஸோ அதனால் பில் செக் பண்ணுங்கள். ஏன்னா வண்டியோட இன்ஜின் ஆயில் ரொம்ப முக்கியம். ஏன்னா மோட்டோவில் 4 டைப்ஸ் இருக்குது. சரிங்களா? பர்ஃபார்மன்ஸு, அப்புறமா வந்து மைலேஜு, அப்புறமா இன்னும் 2 டைப் இருக்குது. அதை நான் பார்த்து சொல்கிறேன். அதெல்லாம் போட்டிங்கன்னா இன்ஜின் லைஃப் வரும் உங்களுக்கு. சரிங்களா? இவ்வளோ நேரம் ராசா என் பின்னாடி அப்போ வந்திருந்த. டியூக் 200 ஓகே, அவனை விடுங்க. என்ன சொல்லிட்டு இருந்தேன்? ஓகே, சர்வீஸ் மட்டும் செக் பண்ணிக்கோங்க போகும்போது வரும்போது மட்டும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா செயின் லூப், இதெல்லாம் நார்மலாக எல்லோரும் சொல்கிறது தான். ஆனாலும் நான் அதில் ஸ்பெஷலாக நான் சொல்கிறேனே. ஓகேங்களா? எல்லோரும் சொல்கிற மாதிரி இதை பாருங்கள் அது பாருங்களா இல்லை, நான் யாருமே சர்வீஸ் செக் பண்ணுங்க சொல்லவே மாட்டாங்க. அதனால தான் நான் புதுசாக யோசிச்சு வச்சுருந்தேன். பேசிக்கலி ஐம் ஆட்டோமொபைல் இன்ஜினியர். ஸோ எனக்கு வந்து எப்படா இதெல்லாம் நீ தெரிஞ்ச மாதிரி பேசுகிற அது மாதிரிலாம் கேட்காதீங்க. எனக்கு வந்து வண்டி நான் சின்ன வயசுலேருந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வம் காட்டுவேன். ஸோ நம்ம நாலேஜ் வந்து எல்லாருக்கும் பகிர்ந்துருக்கலாம். ஒன்லி மோட்டோ விளாகிங் மட்டும் இல்லை, கொஞ்சம் ஜென்ரல் நாலேஜும் நம்மளுக்கு தெரியும். ஐ மீன் பைக்ஸு, கார்ஸ் பற்றியெல்லாம். ஸோ அதெல்லாம் அப்பப்போ டிப்ஸை மைண்டில் வர்றதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். முக்கியமான பாயிண்ட் வந்து எப்பவுமே நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லுவேன். அந்த எல்லா வீடியோலையும் என்ன ஆகுதுன்னா, வண்டியை வந்து எப்போவுமே சொல்கிறேன், வண்டியை வந்து எடுத்தோடனே கூல் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கியர் போட்ட வண்டி எடுத்துகிட்டு போயிடாதீங்க.
ஏன்னா அது வந்து உங்கள் வண்டி தான் அது வந்து பாதிப்பு உண்டாக்கும். ஏன்னா இன்ஜின் ஆயில் ஃபுல்லாக கீழே தேங்கியிருக்கும், இன்ஜினில் நைட் ஃபுல்லாக செட்டில் இருக்கும். ஓகேங்களா? திடீர்னு நீங்கள் எடுக்கும்போது அந்த ஆயிலெலாம் வந்து பிஸ்டன்ஸ்க்கெல்லாம் போகாது. நீங்கள் தபான்னு போயிட்டீங்கன்னா அது வந்து இன்ஜினில் வந்து கொஞ்சம் தேய்மானம் ஏற்படும் எக்ஸ்ட்ராவாக ஆயில் இல்லாமல். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு 10 minutes இப்போ நீங்கள் கிளம்புறீங்க, எங்கள் ஆஃபீஸ்க்கோ வெளியே எங்கன்னா கிளம்புறீங்கன்னா, நாட் ஃபார் ஒன்லி ஃபார் டியூக்ஸ், ஃபார் எவ்ரி பைக் ஐம் டெல்லிங். ஓகேங்களா? ஷூ போடும்போது இப்போ வந்து நீங்கள் ஷூ போட்டு கிளம்பணும், இல்லை நீங்கள் சாப்பிட்ற டைமு சாப்பிட முடிய போகிறீங்க அப்படின்னா, வீட்டில் இருக்கிறவங்க யாருன்னா வந்து சாவி போட்டு மட்டும் செல்ஃப், இப்போ எல்லா வண்டியிலும் செல்ஃப் வந்துருச்சு சரிங்களா? சும்மா சாவி போட்டு செல்ஃப் போட்டு வைக்க சொல்லிவிடுங்க. கரெக்டாக நீங்கள் ஷூ போட்டு சாப்பிட்டு வரதுக்குள்ளே வண்டி ஹீட் ஆகிடும், அப்போ எடுத்துகிட்டு போங்க. வெளியே கூட வண்டி வீட்டுக்குள்ளவே இருக்கட்டும் அப்படியே ரெகுலர் இருந்தீங்கன்னா. ஓகேங்களா? அது முக்கியமாக அந்த பாயிண்ட் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். நான் வண்டி வாங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் எப்போவுமே நான் வண்டியை வந்து அந்த மாதிரி வார்ம் பண்ணாமல், நான் வண்டி இன்ஜினை வார்ம் பண்ணாமல் நான் எடுத்துகிட்டு போனதே கிடையாது, போகவும் மாட்டேன். அது ஒரு குட் ஹேபிட்டு. இன்ஜின் லைஃப் நல்லா வரும். எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, இது மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இன்ஜின் வார்ம் பண்ணிவிட்டு வண்டியை எடுங்க என்ன இருந்தாலும் சரிங்களா? ஏன்னா மொத்த ஆயிலும் இன்ஜின் ஃபுல்லாக பரவிடும். நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ கோல்ட் ஸ்டார்ட்டில் வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி பர்றன்னு போகும். நீங்கள் வார்ம் பண்ணிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கும் கொஞ்சம் நிறைய உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே ஓட்டும் போதே தெரியும். நீங்கள் ஒன்ஸ் ஹீட் பண்ணிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா வண்டி எதுவும் ஸ்மூத்தாக போகிற மாதிரியே இருக்கும். என்னன்னா மொத்த ஆயிலுமே லூப்ரிகேட் ஆகிடுச்சு வண்டி இன்ஜின் ஃபுல்லாக. சரிங்களா? இத்தனை பாயிண்ட் சொல்லியாச்சு. இதுவே வீடியோ நீளமாக போயிருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டு டிஃப்ரெண்ட்டான பாயிண்ட்ஸு, மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி வண்டியில் போயிட்டே இனிமேல் வந்து சொல்கிறேன். எங்கன்னா போகும்போது சும்மா விலாக் மாதிரி சும்மா வேடிக்கை பார்க்காம இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். எப்படி பைக்கை மெயின்டைன் பண்ணுறது, எல்லோரும் சொல்கிற மாதிரி சொல்ல மாட்டேன். டிஃப்ரெண்ட்டாக யாரும் சொல்லாதது, அந்த மாதிரி உங்கள் மைண்டில் டக்குன்னு வராதது, அதெல்லாம் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் ப்ளக்கு, அதுக்கப்புறமா வந்து முக்கியமானது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லலாம் ஏன் தண்ணி தேங்குது, அப்புறமா இண்டிகேட்டரில் தண்ணி தேங்குறது, அதை பற்றிலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு க்ளீனாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன். அவ்வளோதான், நான் வீடியோ இங்கேவே எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட். ஓகேங்களா? அண்டு முக்கியமாக இதெல்லாம் பண்ணுறீங்களோ இல்லையோ, என்னை போய் இன்ஸ்டாவில் மட்டும் ஃபாலோ பண்ணிவிடுங்க. இன்ஸ்டாவில் வந்து எனக்கு ஃபாலோவர்ஸே கம்மியாக இருக்குது. எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு 500 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டா ஐடியோட லிங்க் மட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை போய்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ப்ளீஸ். ஓகே, ஐ எம் சைனிங் ஆஃப். டேக் கேர். பாய் பாய். போனோம் எக்ஸ்ட்ராவாக ஆயில் இல்லாமல். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு 10 minutes இப்போ நீங்கள் கிளம்புறீங்க, எங்கள் ஆஃபீஸ்க்கோ வெளியே எங்கன்னா கிளம்புறீங்கன்னா, நாட் ஃபார் ஒன்லி ஃபார் டியூக்ஸ், ஃபார் எவ்ரி பைக் ஐம் டெல்லிங். ஓகேங்களா? ஷூ போடும்போது இப்போ வந்து நீங்கள் ஷூ போட்டு கிளம்பணும், இல்லை நீங்கள் சாப்பிட்ற டைமு சாப்பிட முடிய போகிறீங்க அப்படின்னா, வீட்டில் இருக்கிறவங்க யாருன்னா வந்து சாவி போட்டு மட்டும் செல்ஃப், இப்போ எல்லா வண்டியிலும் செல்ஃப் வந்துருச்சு சரிங்களா? சும்மா சாவி போட்டு செல்ஃப் போட்டு வைக்க சொல்லிவிடுங்க. கரெக்டாக நீங்கள் ஷூ போட்டு சாப்பிட்டு வரதுக்குள்ளே வண்டி ஹீட் ஆகிடும், அப்போ எடுத்துகிட்டு போங்க. வெளியே கூட வண்டி வீட்டுக்குள்ளவே இருக்கட்டும் அப்படியே ரெகுலர் இருந்தீங்கன்னா. ஓகேங்களா? அது முக்கியமாக அந்த பாயிண்ட் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். நான் வண்டி வாங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் எப்போவுமே நான் வண்டியை வந்து அந்த மாதிரி வார்ம் பண்ணாமல், நான் வண்டி இன்ஜினை வார்ம் பண்ணாமல் நான் எடுத்துகிட்டு போனதே கிடையாது, போகவும் மாட்டேன். அது ஒரு குட் ஹேபிட்டு. இன்ஜின் லைஃப் நல்லா வரும். எந்த வண்டியாக இருந்தாலும் சரி, இது மட்டும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இன்ஜின் வார்ம் பண்ணிவிட்டு வண்டியை எடுங்க என்ன இருந்தாலும் சரிங்களா? ஏன்னா மொத்த ஆயிலும் இன்ஜின் ஃபுல்லாக பரவிடும். நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ கோல்ட் ஸ்டார்ட்டில் வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி பர்றன்னு போகும். நீங்கள் வார்ம் பண்ணிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கும் கொஞ்சம் நிறைய உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே ஓட்டும் போதே தெரியும். நீங்கள் ஒன்ஸ் ஹீட் பண்ணிவிட்டு வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா வண்டி எதுவும் ஸ்மூத்தாக போகிற மாதிரியே இருக்கும். என்னன்னா மொத்த ஆயிலுமே லூப்ரிகேட் ஆகிடுச்சு வண்டி இன்ஜின் ஃபுல்லாக. சரிங்களா? இத்தனை பாயிண்ட் சொல்லியாச்சு. இதுவே வீடியோ நீளமாக போயிருக்கும். ஓகேங்களா? மேற்கொண்டு டிஃப்ரெண்ட்டான பாயிண்ட்ஸு, மெயின்டெனன்ஸ் டிப்ஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி வண்டியில் போயிட்டே இனிமேல் வந்து சொல்கிறேன். எங்கன்னா போகும்போது சும்மா விலாக் மாதிரி சும்மா வேடிக்கை பார்க்காம இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். எப்படி பைக்கை மெயின்டைன் பண்ணுறது, எல்லோரும் சொல்கிற மாதிரி சொல்ல மாட்டேன். டிஃப்ரெண்ட்டாக யாரும் சொல்லாதது, அந்த மாதிரி உங்கள் மைண்டில் டக்குன்னு வராதது, அதெல்லாம் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் ப்ளக்கு, அதுக்கப்புறமா வந்து முக்கியமானது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்லலாம் ஏன் தண்ணி தேங்குது, அப்புறமா இண்டிகேட்டரில் தண்ணி தேங்குறது, அதை பற்றிலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு க்ளீனாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நிறைய டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன். அவ்வளோதான்,
நான் வீடியோ இங்கேவே எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட். ஓகேங்களா? அண்டு முக்கியமாக இதெல்லாம் பண்ணுறீங்களோ இல்லையோ, என்னை போய் இன்ஸ்டாவில் மட்டும் ஃபாலோ பண்ணிவிடுங்க. இன்ஸ்டாவில் வந்து எனக்கு ஃபாலோவர்ஸே கம்மியாக இருக்குது. எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு 500 கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டா ஐடியோட லிங்க் மட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை போய்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? ப்ளீஸ். ஓகே, ஐ எம் சைனிங் ஆஃப். டேக் கேர். பாய் பாய்.